சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கடைசியாக வெளியான திரைப்படம் தான் வேட்டையன். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றிய பதிவு பண்ணுச்சு. அதற்கு முன்பு வெளியான ஜெயிலர் திரைப்படமுமே ரஜினி சாருடைய கரியர்ல அதிகமாக வசூலித்த திரைப்படம் அப்படின்ற சாதனையுமே படைச்சது. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒத்த கால்ல நின்னு எப்படியோ அதற்கான அறிவிப்பையுமே அண்மையில வெளியிட்டுட்டாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தற்போது சூப்பர் ஸ்டார் கூலி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தையுமே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. அப்படி இருந்துமே கூட இந்த படத்தோட இயக்குனரான நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து ஒரு சில அரசியல் வசனங்களை இந்த படத்துடைய கதையில சேர்த்திருக்காராம். ஆகையால இது தற்போது ரெட்ஜின் மூவிஸ் காதுக்கு போக படத்துல அந்த மாதிரியான காட்சிகளை நீக்கும்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரப்புல இருந்து அழுத்தமுமே கொடுக்கப்பட்டிருக்கா. படத்துல இந்த காட்சிகள் ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பேசியிருக்காரா. கூடிய விரைவிலேயே இந்த காட்சிகளை நீக்குவாங்களா இல்ல இதே காட்சிகளுடன் தான் படம் திரையரங்குகள் வெளியாகுமா அப்படின்றது தெரிய வரும். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.